Assalamu alaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறது இந்தியாவில் சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு தான் வந்து ஒரு vlog வந்து பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் பார்த்திங்கனாக்கா ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பிள்ளைங்களை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகணும், ஹாப்பியாக அவங்கள வச்சுக்கணும்னு நினைக்கும் போது இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான இடம். ஏன்னா இங்கே ரொம்ப டிக்கெட்டும் கம்மியாக இருக்கும், ஹாப்பினஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், பிள்ளைங்களையும் வெளியில் கூட்டிகிட்டு போன மாதிரி வந்து இருக்கும். ரொம்ப வந்து நமக்கு வந்து நம்ம பெரிய பெரிய இடத்துக்கு தான் போகணும்னு இல்லை, சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி இடம் கூட நமக்கு ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். மலேசியால கூட நம்ம சாப்பாடு தானே பறவைக்கு. நாங்கள் வந்து லஞ்ச் வந்து வீட்லேயே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிரிஞ்சு மாதிரி வந்து கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இது மாதிரி வீட்டிலே நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு சாப்பாடு செலவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ பிரிஞ்சு மாதிரி வந்து சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது முடிச்சதுக்கப்புறம் பாம்பு பார்க்கறதுக்காக ஸ்னேக் பார்க்குக்கு வந்து போகிறோம். இல்லை இருக்கு, உள்ள இருக்கு. இது நான் வெனமஸ், இது வெனமஸ் இல்ல. நன்னீர் பகுதிகள், புல் நிறைந்த சதுப்பு நிலங்கள், ஏரிகள், ஆற்றுகள் மற்றும் நெல் வயல்கள். நான் உணவை வென்று மசித்து குஞ்சுகளுக்கு சாப்பிட கொடுக்கிறேன். பெருசா இருக்கு, கழுத்து நீளமா இருக்குல்ல, அது என்ன பரவாங்க? இது வந்து சாப்பாடு வாயில போட்டுட்டு அந்த இடம் வந்து மாபி அவங்களோட பிள்ளைங்களுக்கு இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து மலைப்பாம்பு வந்து அப்படியே ஒரு மனுஷனையே விழுங்கக்கூடியது வந்து இது. அப்படியே மனுஷனை விழுங்கி அப்படியே மரத்தை சுற்றி நம்மளை வந்து நம்ம எலும்புகளெல்லாம் அது உடைக்கும். ஸோ அப்படி தான் வந்து மலைப்பாம்பு. ஸோ ஆனால் இது சின்ன மலைப்பாம்பு. ஸோ அதுதான் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து பர்மீஸ் பைத்தான். இது வந்து ஆலமரம். நான் சின்ன வயசுலலாம் இந்த ஆலமரத்தில் வந்து நாங்கள் விளையாண்டுருக்கோம். பட் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆலமரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஜாலியாக இதை பார்த்திங்களா இந்த ஹபிசா வந்து பண்ணுற மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து சின்ன வயசுலலாம் பண்ணுவோம். இது அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மரம்னு சொல்லலாம். ஒரு ஃபேமிலியை கூட ஆலமரம் மாதிரி வந்து இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காருப்பா அப்படின்னு ஒரு ஹியூமனை கூட வந்து அதை சொல்லுவாங்க ஒரு தத்துவமாக. ஸோ அந்த ஆலமரம் வந்து பார்த்ததுல ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நல்லா பெரிய இடம், நல்லா வந்து பிளான்ஸ் இருக்கும். அனிமல்ஸ் வந்து ஒரு சின்ன குட்டி சில அனிமல்ஸ் மட்டும் வச்சுருக்குறாங்க, நல்லா பெரிய அனிமல்லாம் இல்லை. ஒரு டீர்ஸு, அப்புறமா பேர்ட்ஸு, ஸ்னேக்ஸு, பியர் இருக்கும் சம்டைம்ஸ். அது மாதிரி சின்ன சின்ன விலங்குகள் மட்டும் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி ஜூ மாதிரி இருக்கும். ரொம்ப நிறைய அனிமல்ஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆபத்து இல்லாத அனிமல்ஸ்லாம் வந்து இங்கே இருக்கும். குரங்கு, எல்லா அனிமல்ஸும் வந்து இங்கே இருக்கும்.
இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமாக இங்கே எல்லாரும் வரதே வந்து பிள்ளைங்க வரதே வந்து இந்த ப்ளே கிரவுண்டு தான். இங்கே வந்து நல்லா ப்ளே கிரவுண்ட் வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஏன்னா வந்து மலேசியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹவுசிங் ஏரியாலையும் ஓரளவுக்கு ஒரு ப்ளே கிரவுண்ட் வச்சுருவாங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ப்ளே கிரவுண்டு வந்து இருக்காது. ஸோ நாங்கள்லாம் சின்ன வயசில் ப்ளே கிரவுண்டு வரணுன்னா இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்கு தான் வந்து விளையாடுவோம். ஸோ இங்கே தான் வந்து நிறைய நல்ல விதவிதமான ப்ளே கிரவுண்ட்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ என்னோடய பிள்ளைங்களும் வந்து இங்கே விளையாண்டாங்க, என் தங்கச்சி பிள்ளைங்களும் இங்கே விளையாண்டாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் இங்கே வந்து சர்க்கெல்லாம் வந்து ஜெயிண்ட் சர்க்கு மாதிரிலாம் இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு பட் ஜெயிண்ட் சர்க்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. பட் பெரிய பெரிய சறுக்கு, ஊஞ்சல், வித்தியாசமான பிள்ளைங்க விளையாடுறதுல வந்து வித்தியாசமாக நிறைய வச்சுருப்பாங்க. இந்த சர்க்கெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். அந்த ஜெயிண்ட் சர்க்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இங்கே இருக்கும். எங்களுக்கு வந்து இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு வந்து நாங்கள் சின்ன வயசில் வந்து எங்களுக்கு ப்ளே கிரவுண்ட் போகணுன்னு ஆசையாக இருந்தால் நாங்கள் இங்கே தான் எங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொல்லுவோம். பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வரலனாலும் ஸ்கூல்லையே டூர் இந்த மாதிரி இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க, 1 day டூருன்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து ஜாலியாக வந்து எல்லாருமே விளையாடுவோம். ஸோ அவங்க பிள்ளைங்க எல்லாருமே வந்து அந்த ஜூ பார்க்குறத விட இந்த மாதிரி ப்ளே கிரவுண்டில் விளையாடுறது தான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லோரும் வந்து ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹபிசாவும் நல்லா வந்து மோஸ்ட்லி ஹபிசாலாம் இந்த மாதிரி விளையாட மாட்டான். பட் இங்கே வந்து ரொம்ப ஜாலியாக வந்து விளையாண்டுட்ருக்கா. ஊஞ்சல் எல்லாமே வந்து விளையாண்டுருக்கா. உண்மையிலே நானும் வந்து ஊஞ்சல்லாம் விளையாண்டேன். பெரியவங்க கூட ஊஞ்சல்லாம் விளையாடலாம். பெரியவங்க கூட அந்த ஜெயிண்ட் சர்க்குன்னு சொல்லுவோம்ல, அதில் பெரியவங்களும் வந்து சறுக்கிக்கலாம். பட் வந்து அது ஸ்டெப்ஸு ஏறி போகணும். மேலே ஏறி ஸ்டெப்ஸ் ஏறுறது தான் வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஜெயிண்ட் சறுக்கனால அதுக்கு கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஸ்டெப்ஸ் ஏறி போய் அதை சறுக்கணும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மேலேருந்து சறுக்கிறது வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அது பெரியவங்களுக்காக அந்த சறுக்கு வந்து வச்சுருந்தாங்க. அது வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் வந்து அது அப்படியே அந்த இதில் என்ஜாய்மெண்ட்டில் வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதே தோணலை. அப்படியே வந்து நான் மறந்துட்டேன். பட் அது ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்களும் வந்து சறுக்கலாம் இங்கே. பார்த்து மெதுவாக பண்ணேன். நான் அவளை பிடிக்கல, மெதுவாக பண்ணேன். இதுதான் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இது வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இது வந்து இருந்திருக்கு. இது வந்து மனுஷங்க தான் வந்து தள்ளுவாங்க. இந்த மிஷின்லாம் ஆப்ரேட் பண்ணல. நம்ம தான் வந்து அந்த இதை வந்து தள்ளி விடுவோம். ராட்டினம் மாதிரி வந்து இது வந்து மேனுவலாக நம்ம இதை செய்கிறது. இது சுற்றும் போது செம்ம ஹாப்பியாக இருக்கும். பிள்ளைங்களாம் வந்து ஜாலியாக ஏறி வந்து சுற்றுவாங்க. ஆக்சுவலி பெரியவங்க கூட நின்று இதில் சுற்றலாம். அவ்வளோ ஸ்ட்ராங்கான அதான் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. மேனுவலாக சுற்றி விடுறது. அப்புறமா வந்து பிள்ளைங்க ஜாலியாக அவங்க பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் நிறைய விட்டுட்டோம். அவங்கள எவ்வளோ நேரம் விளையாடுறீங்களோ விளையாடுங்கன்னு. ஏன்னா அவங்களுக்காக தான் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தது இல்லையா. ஸோ அதனால் இதுவும் வந்து மேனுவலாக வந்து சுற்றுறது தான் இதுவும். அப்புறமா திருப்பி வந்து நாங்கள் ஜூ பார்க்க வந்து போயிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஜூவில் வந்து சில அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி தான் பார்த்து இதை நடந்து போயிட்டே இருக்கணும். நல்லா எனர்ஜி வேணும். நல்லா நடக்கிறது வந்து நமக்கு அதுவே வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா நெருப்பு கோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, நெருப்பு கோழி அதுதான் இது. இது வந்து இந்த முட்டை வந்து ரொம்ப 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 பெருசாக இருக்கும். இங்கிலீஷில் வந்து ஆஸ்ட்ரிச்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ அப்படியே வந்து நாங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கோம். நான் வந்து இங்கே கேப்சர் பண்ணுறேன். இப்போ லுக்கு கட்டி தங்க கட்டி தாத்தா ஒரு ஃபோட்டோ எடுத்துறேன். வீடியோ எடுக்கிறேன். வீடியோட ஒரு ஃபோட்டோ இப்படி எடு, இப்படி பிடிச்சி எடு. எல்லாரும் இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க. முட்டை இருக்கு பாருங்க. இங்க ஓ ஆமா, இங்க போட்டிருக்கு. இது மாதிரி ஜூஸ் மாதிரி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158
Hekimo. Hekima. Hi. Hi. இங்க என்ன இருக்குமே ஆமை அந்த இங்க வந்து என்ன இல்ல இங்க ஒரு ஆமை ஆமை இருக்காரு எந்த இருக்காரு அந்த ஒன்று இருக்காரு ஆமை இருக்காரு இங்கே வந்து ஆமை இருக்குது. ஸோ ஆமையை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். இது மாதிரி சின்ன சின்ன அனிமல்ஸ் தான், ரொம்ப பிரம்மாண்டமான லயன் டைகர்லாம் இல்லை, இது வந்து சின்ன அனிமல்ஸ் தான் இருக்கும் இங்கே. இப்போ வந்து நாங்கள் வந்து பேரட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இங்கே வந்து மோஸ்ட்லி ஃபீட்லாம் பண்ண விட மாட்டாங்க, நம்ம சும்மா அப்படியே வந்து பார்த்துட்டு தான் வந்து நம்ம போகணும். லவ் பேர்ட்ஸ் ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் ஹெக்கிமாவா கைப்பிடி. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து crocodile இருக்குது. crocodile பார்த்தாலே பயமாக இருக்கும், ஏன்னா crocodile வந்து மனுஷங்களை சாப்பிடும் இல்லையா. ஸோ crocodileனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பட் இங்கே நல்லா ஃபுல்லாக சேஃப்டியாக தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ crocodile வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த பேர்டு வந்து பேசும்னு சொல்லி எல்லாரும் வந்து அந்த பேர்டை வந்து பேச வைக்கிறாங்க. ஸோ அதான் வந்து இந்த பேர்ட் ஷோ மாதிரி இங்கே நடந்துட்டுருக்கு. அந்த பேர்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுது. அவ்வளோதான், மோஸ்ட்லி வந்து ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. இங்கே வந்து கடைசியாக வந்து இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு வந்து அழகாக வந்து இங்கே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அங்கே நின்று ஒரு வீடியோவோ ஃபோட்டோஸோ எடுத்துக்கலான்னு வந்து நாங்கள் இங்கே நிற்கிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்னே வந்து எழுதியிருக்கு. நாங்கள் சின்ன பிள்ளையில் 80s 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரட்டான பிளேஸு இதுதான். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்களை ஓரளவு வெளிநாடு அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போகிறோம். நாங்கள் சின்ன வயசுலலாம் வெளிநாடெல்லாம் போக மாட்டோம். இந்த மாதிரி உள்நாட்டிலே வந்து இருக்கிற ஒரு அழகான பிளேஸை வந்து என்ஜாய் பண்ணிக்குவோம். ஹாஜர் ஹாய் சொல்லு. பிள்ளைங்க வந்து திருப்பி இன்னும் கொஞ்ச நேரம் வந்து ப்ளே கிரவுண்டில் விளையாடணுன்னு ஆசைப்பட்டாங்க. சரி கொஞ்ச நேரம் விளையாடுங்கன்னு அவங்கள வந்து ப்ளே கிரவுண்டில் வந்து கடைசியாக வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் வந்து அவங்கள வந்து ப்ளே கிரவுண்டில் விளையாட வச்சுட்டு, எங்களுக்கு டயர்டாகிடுச்சு உண்மையாலே. பிள்ளைங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கட்டும், நாங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ பிள்ளைங்க வந்து திருப்பி வந்து உட்காந்து விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் மாதிரி இருக்கும். வழியாக வந்து முடிஞ்சிச்சு. கிண்டி நேஷ்னல் பார்க்கு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் வந்து இந்த இடத்த வந்து பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்து நாங்கள் முடிஞ்சிட்டு கிளம்புறோம். சிறுவர் இயற்கை பூங்கான்னு இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா வந்து இது இயற்கையாக செடி கொடிகளோட பூங்கா இருக்குது. நான் சின்ன வயசில் விளையாண்ட பார்க்க என்னோடய பிள்ளைங்களையும் இங்கே கூட்டி வந்து நான் விளையாட வச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.